ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். மார்ச் மாதம் 19ஆம் தேதி நாங்கள் இணைந்து இந்த காலை தியானத்திலே பங்கேற்கலை தாழ்த்துகின்றோம். லெந்து நாட்களிலே 26ஆம் நாள் ஒரு தெளிவை கொடுக்கிற நாளாருக்கு நிற்கிறவையாகிறோம். கடந்த 25 நாட்கள் நாங்கள் லெந்து நாட்களிலே திருவழிபாடு புத்தகத்திலிருந்து திருவார்த்தையை நாங்கள் தியானித்தோம். இந்த 26ஆம் நாளும் நாங்கள் தியானிக்கின்ற பகுதிகள் எங்களுக்கு தெளிவை கொடுக்கவும் எங்கள் பக்தியிலே வளரும் ஞானத்தால் நிரப்பிடும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுமா ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தந்தையே, ஆமேன். நாம் யாவரும் இணைந்து நமது கருத்திருக்கின்ற சிறப்பு ஜெபங்களை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும், ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். பரமன்றக்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. என்னுடைய அப்பத்தைகளை தாரும், எனக்கு விரோதமாக குற்றம் தருக நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களுக்கு மன்னியும். இல்லை சோதனைகள் பிரேசிக்கப்பட்ட நாமத்தையும் ரட்சித்துக் கொள்ளும். ராஜமும் வல்லமையும் மகிமையும் என்னுடைய உடைகளே, ஆமேன். ஆண்டவரே, உம்முடைய அடியராக எங்களை மீட்டருளும். ஆண்டவர் எங்களுக்கு உதவியருளும். எங்கள் மீட்பராய் கடவுளை எங்களை ஆதரியும். ஆண்டவரின் விண்ணப்பத்தை கேளும். தொடர்ந்து நாம் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, பாவத்தை குறித்து மனசாட்சியினால் குற்றம் சாட்டப்பட்ட நாங்கள் எல்லோரும் குணப்பட இருக்கும் அருள் புரிவீராக. மன்னிப்பினால் பாவத்தது மீட்படைய உண்ணப்பட இருக்குமாய் கேட்டு உம்மிடத்தில் பாவங்களை அடுக்கிற மேல் பொறுமையாக இருக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இணைந்து ஜெபிப்போம். அனைத்து வலிமுள்ள இறைவனே, இரக்கமுள்ள தந்தையே, நீர் உண்டாக்கிற உண்டையும் பகையாமல் எல்லா மனிதர் மேலும் இரக்கமுள்ளவராக இருக்கிறீர். பாவின் மரணத்தை நீ விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி மீட்கப்படுவதை விரும்புகிறீர். என் குற்றங்களை இரக்கமாய் மன்னியும். பாவ சுமையினாலே சஞ்சலப்பட்டு தவிக்களை ஏற்றுக்கொண்டு ஆறுதல் செய்யும். எப்பொழுதும் நீர் இரக்கமாயிருக்கின்றவர். பாவங்களை மன்னிக்கிறது உமக்கே உரியது. நீர் மீட்டு கொண்டு வந்த மக்களாக எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். தயவுள்ள ஆண்டவரை இறங்கி பொறுத்தருளும். அற்ப மண்ணும் அழிவு சோமன பால் அடியார்களை நியாயத்திற்கு முற்படாதீர். எங்கள் அக்கிரமத்தை தாழ்மையை அறிக்கையிட்டு பாவலுக்கா உண்மையாய் துக்கப்பட விற்று கோபத்தை விளக்கி நாங்கள் மறுமையிலும் என்று வாழ்ந்திருக்கும்படி இறைவாயுமையில் எங்களுக்கு புதுவிருத்தி விரையும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இணைந்து ஜெபிப்போம். தயவுள்ள ஆண்டவரே, எங்களை முடித்து திருப்பிக் கொள்ளும். அப்பொழுது திரும்புவோம். அழுகையோடும் உபவாசத்தோடும் ஜபத்தோடும் முடித்து திரும்புகிற முது மக்களாக மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, நீ இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் நிறைவான தயம் இந்த கடவுள். தண்டனைக்கு தகுதல் மேல் பொறுமையாக இருக்கிறீர். கோபம் கொள்ளர் காலத்திலையும் இரக்கத்தை நினைவு கூறுகிறீர். முது மக்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். உம்முடைய சுதந்திரமாக நாங்கள் கலங்காதபடி செய்யும். முது இறக்கம் அளவற்றுவதால் ஆண்டவர்களுக்கு செவிசாய்த்தருளும். நிறைவான முதற்கின்படியே நோக்கி பாரும். உம்முடைய மைந்தனும் எங்கள் புனிநாதனுமாகிய இயேசு கிறிஸ்து வெற்றியருளும். ஆமேன். அவர்கள் ஒருமனப்பட்டவராய் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் அவ்விலங்கிடம் ஒப்படைத்தார்கள். திருவெளிப்பாடு 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஜெபிப்போம். அன்பின் நிறைவா, ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தன் கைவசம் படுத்திய ரோம பேரரசு தீமையின் உருவமாக இருக்கின்ற வேளையிலே அது
அழிக்கப்படும் என்ற ஒரு வாக்கை நாங்கள் கேட்கின்றோம். அந்த ஆழ்ந்த கருத்துக்களை உள்வாங்கிட ஞானத்தால் நிரப்பிடும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தந்தையே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய திருநாமத்திலே உங்களை வாழ்த்துகின்றோம். லெந்து நாட்களே 26ஆம் நாள் மார்ச் மாதம் 19ஆம் தேதி நாம் இந்த தியானத்திலே பங்கேற்கின்றோம். அவர்கள் ஒருமனப்பட்டவராய் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் அவ்விலங்கிடம் ஒப்படைத்தார்கள். 10 அரசர்கள் ரோம் அரசுக்கு தங்களுடைய அதிகாரத்தை கொடுத்து விடுகிறார்கள். அதாவது அடிமையாகிவிட்டால் தான் பொருள். ரோம பேரரசுக்கு ஏற்கனவே அதிகாரம் குவிந்திருக்கிறது. அவர்கள் எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். அதிகாரத்தை குவித்திருக்கிறார்கள். இராணுவத்தை பெருகியிருக்கிறார்கள். அந்த நிலையிலே இப்பொழுது 10 அரசர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்கள் வல்லமை அதிகாரம் எல்லாவற்றையும் ஒருமனப்பட்டவராய் எல்லாரும் சேர்ந்து அந்த விலங்கிடம் ஒப்படைத்தார்களாம். ரோம பேரரசுக்கு ஒப்படைத்து விட்டார்கள். நாம் பார்க்கின்றோம் இந்த 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அப்பொழுது தூய ஆவியால் ஆட்கொள்ள பெற்ற என்னை அந்த வானதூதன் பாலை நிலத்திற்கு கொண்டு சென்றார். எனவே ஒரு பாலை நிலத்திலே, வனாந்தரத்திலே இது நிகழ்ந்து வருகிறது. அவர் கண்ட 10 கொம்புகள் என்னவென்றால் 10 அரசர்களாம். 12ஆம் வசனம், நீ கண்ட 10 கொம்புகளும் 10 அரசர்களை குறிக்கும். அவர்கள் இன்னும் ஆட்சி உரிமை பெறவில்லை. இந்த அரசர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால், தீமைக்கு அடிமையாகி விடுகிறார்கள். நாம் பார்க்கின்றோம், எல்லா நேரத்திலும் தீய சக்திகள் இயல்பாக ஒன்றாக கூடிவிடுவார்கள். மக்களுக்கு துரோகம் செய்கின்றவர்கள், மக்களை அழிக்கின்றவர்கள், மக்களை ஏமாற்றுகின்றவர்கள், மக்களுக்கு ஆசை வார்த்தை கூறி ஆட்சி செய்கின்றவர்கள், பிறகு மக்களை ஒடுக்கி துன்புறுத்துகின்றவர்கள் ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள். அது எல்லா இடத்திலும் இருக்கிறது. இந்தியாவு இப்பொழுது பெயர் போன்ற இடமாக மாறிவிட்டது. அதுக்கு பல யுக்திகளை பயன்படுத்தி சில கட்சி தலைவர்களை கவர்வதற்காக அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு அவர்கள் சிறைக்கு அனுப்படுவதற்கு முன்பு அவர்கள் இப்பொழுது மாறிவிட்டு வேறு கட்சிக்கு போய்விடுகிறார்கள். எந்த கட்சி வல்லமையாக இருக்கிறதோ, எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் என்று நம்பப்படுகிறதோ அந்த கட்சியிலே சேர்ந்து விடுகிறார்கள். அப்படி சேர்ந்து விட்டால் அவர்கள் செய்த அனைத்து தீமைகளும், சட்டத்துக்கு விரோதமான தீமைகள், மக்களுக்கு விரோதமான தீமைகள் அனைத்தும் மறக்கப்படுகிறது. வழக்கு தொடரப்படுவதே இல்லை. அது சாதாரணமாகிவிட்டது. கடந்த சில 10-15 ஆண்டுகளாக சாதாரணமாகிவிட்டது. பயமுறுத்தி தங்களுடைய ஐக்கியத்திலே, தீமையான ஐக்கியத்திலே சேர்த்து கொண்டு ஓட்டு எண்ணிக்கையை பெருக்குவதற்காக இப்படி தீய செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அதை தான் நாம் இங்கு பார்க்கின்றோம். இந்த 10 அரசர்களும் என்ன செய்கிறார்கள்? ஒருமனப்பட்டு எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து தங்கள் வல்லமை அதிகாரம் அனைத்தையும் அந்த விலங்கிடம் கொடுத்து விட்டார்கள். அதாவது ரோம பேரரசிடத்திலே அவர்கள் தங்களை விற்றுவிட்டார்கள். இப்பொழுது பார்க்கின்றோம், உலக நாடுகள் இந்த போரினாலே பல வகையிலே ஒன்றாக சேர்கிறது, பிரிந்திருக்கிறது. நாம் பார்க்கின்றோம், சில நாடுகள் வெளிப்படையாக பேசுவதற்கு அஞ்சுகிறார்கள். சில நாடுகள் அச்சுறுத்தப்படுகின்றன. சில நாடுகள் அச்சுறுத்தப்பட்டு அங்கு அவர்களுக்கு கெடுபிடி செய்யப்பட்டு அவர்கள் தங்களுக்கு ஆதரவு அளிக்க நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இதையெல்லாம் ஏன் செய்ய வேண்டும்? எதற்காக செய்கிறார்கள்? ஒன்றுமில்லை, அதிகாரமும் பணமும் தங்களிடம் மாத்திரமே இருக்க வேண்டும். அந்த அதிகாரத்தையும் பணத்தை வைத்து கொண்டு என்றும் ஆட்சி செய்யலாமல் நம்புகிறார்கள். ஆனால் கடவுள் அதை விடமாட்டார். கொஞ்ச நாளைக்கு தான் தெரியும். ரொம்ப நாள் வாழ்வது போல் நினைத்து கொள்வார்கள், வாழ மாட்டார்கள். ரொம்ப நாள் ஆட்சி இருக்கும் என்று கற்பனை செய்வார்கள், ஆட்சி இருக்காது.
நாம் அறிந்திருக்கணும், 2ஆம் உலகப் போர் 12 வருடங்கள் மாத்திரமே ஹிட்லர் ஆட்சி செய்தான். சில நாடுகளை எல்லாம் தன் நாட்டோடு இணைத்து கொண்டான். சிலர் பயமுறுத்தினான். அண்டை நாட்டிடத்திலே போர் தொடுத்தான். ஆனால் வாழ்ந்தது 12 ஆண்டுகள், ஆட்சி 12 ஆண்டுகள். 12 ஆண்டு முடிகின்ற பொழுதே காணாமல் போனான், தற்கொலை செய்து கொண்டான். அதை போன்று உலகத்திலே பல இயக்கங்கள், பல நாடுகள், பல அமைப்புகள் காணாமல் போயிருக்கின்றன. எந்த இயக்கம் எல்லாம் மனிதனுக்கு உதவி செய்கிறதோ, மனிதனிடத்தில் அன்பாக இருக்கிறதோ, அந்த இயக்கத்தை யாரும் அழிக்க முடியாது. திருச்சபை 2000 ஆண்டுகளாக ஒரு இயக்கமாக செயல்பட்டு எல்லாரும் வாழ்வித்து கொண்டிருக்கிறது, எல்லாருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறது, எல்லா இடத்திலும் அன்பாக இருக்கிறது. திருச்சபை யாரையும் பிரிக்கவில்லை, திருச்சபை யாரையும் ஒதுக்க வைக்கவில்லை. ஆண்டவருடைய இரத்தத்தை சிலுவையிலே கண்ட இயக்கம் அது. அர்ப்பணிப்பை ஆண்டவர் அருளியதை கண்ட திருச்சபை எவரையுமே தள்ளி வைப்பதில்லை, எவரையுமே வேண்டாம் என்று சொல்வதில்லை. எல்லாரையும் நேசிப்பது திருச்சபை. ஆனால் மற்ற செயல்பாடுகளை பார்க்கின்றோம். அது என்னவென்றால், அவர்கள் மக்களை பிரிக்கின்றவர்கள். ஏதாவது ஒன்று சொல்லி பிரிப்பார்கள், மக்களை குழப்புவார்கள், ஜாதி கலவரத்தை உருவாக்குவார்கள், சமய கலவரத்தை உருவாக்குவார்கள், மொழி கலவரத்தை உருவாக்குவார்கள், மக்களை சிக்க வைப்பார்கள். மக்கள் தங்களை தாங்களே வெறுத்து கலவரத்தை உருவாக்க அவர்கள் முயற்சிப்பார்கள். ஆனால் நாம் பார்க்கின்றோம், இவையெல்லாம் என்றுமே நிலைத்திருக்காது. மக்களை என்றும் ஏமாற்ற முடியாது, மக்களை திசை திருப்ப முடியாது. இப்பொழுது ரோம அரசுக்கு எப்படியெல்லாம் நெருக்கடி வரப்போகிறது, அதை தான் இங்கு ஆண்டவர் யோவானுக்கு காட்சியாக காண்பிக்கின்றார். இப்படி தீமைக்கு ஆதரவு கொடுக்கின்ற எல்லாரும் யார் என்றால் சந்தர்ப்பவாதிகள். கொஞ்சம் பதவி கிடைக்குமா, அதில் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாமா என்று ஒரு கொள்கையே இல்லாமல் தீமைக்கு ஆதரவு கொடுப்பது, தீமைக்கு உடன் சேர்ந்து பணியாற்றுவது. நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, தமிழக சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, தீமையான சக்திகள் யார் என்பதை நாம் இனம் காண வேண்டும். சந்தர்ப்பவாதிகளுக்கு நாம் ஆதரவு கொடுக்கலாகாது. மக்களை பிரிக்காதவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, ஏற்றத்தாழ்வை கொள்கை ரீதியாக ஆதரிக்கின்ற, ஏற்றத்தாழ்வை சித்தாந்த ரீதியாக அமுல்படுத்துகின்ற இயக்கத்தை எல்லாம் நாம் ஆதரிக்கக்கூடாது. மக்களுக்கு வேதனை கொடுக்கின்ற, பிரித்தாளுகின்ற இயக்கங்கள் அது அரசியல் கட்சியாக உருவெடுத்து வந்தால் அவர்கள் நாம் ஆதரவு அளிக்கக்கூடாது. திருச்சபையானது உண்மைக்கும் அன்புக்கும் இரக்கத்திற்கும் என்றுமே ஆதரவு கொடுக்க வேண்டும். அதை தான் ஆட்டுக்குட்டி சிறுவிலே செய்து முடித்தார். 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். திருவெளிப்பாடு 17:14, அவர்கள் ஆட்டுக்குட்டியோடு போர் புரிவார்கள். இந்த 10 அரசர்கள், அதாவது நாம் பார்க்கின்றோம், இந்த விலங்கிற்கு 10 கொம்புகள் இருந்திருக்கிறது. அந்த 10 கொம்புகள் இதற்கடையால 10 அரசர்கள். இந்த 10 அரசர்களும் ரோம ஆட்சியோடு இணைந்து கொண்டு என்ன செய்ய போகிறார்களாம்? ஆட்டுக்குட்டியோடு போர் புரிவார்கள். அதன் பொருள் என்ன? இயேசு கிறிஸ்து அவருடைய சார்ந்திருக்கின்ற திருச்சபையோடு போர் புரிவார்கள். திருச்சபையை அழித்தால் என்ன? அன்பை அழிக்க திட்டமிடுவது, ஒற்றுமையை அழிக்க திட்டமிடுவது, பிரிவினையை வளர்க்க முயற்சிப்பது. எனவே இந்த 10 அரசர்களும் ரோமாபுரியோடு இணைந்து கொண்டு என்ன செய்ய போகிறார்கள்? ஆட்டுக்குட்டியோடு போர் புரிவார்கள், சண்டை போடுவார்கள். ஆனால் அவர்கள் வெற்றி காண மாட்டார்களாம். 14ஆம் வசனம், ஆனால் அது அவர்களை வென்றுவிடும். ஆட்டுக்குட்டி வென்றுவிடும். கடவுளால் அழைக்க பெற்று தேர்ந்தெடுக்க பெற்று உண்மை உள்ளவளாய் ஆட்டுக்குட்டியோடு இருப்பவர்களும் வெற்றி கொள்வார்கள்.
உலகத்திலே யாருக்கு வெற்றி? உண்மை பேசுவோருக்கு மட்டும் வெற்றி. ஆட்டுக்குட்டியோடு சேர்ந்தவர்கள் உண்மை பேசுகின்றவர்கள். அது எந்த மொழியா இருந்தாலும் சரி, எந்த சமயமாக இருந்தாலும் சரி, உண்மை பேசினால் அவர்கள் கடவுள் பிள்ளைகள். இந்த சமயம் அந்த சமயம், அந்த இனம் இந்த இனம், இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த மொழி அந்த மொழி, கருப்பு வெள்ளை அதெல்லாம் கிடையாது. உண்மை வாழ்கின்றவர்கள் வெற்றி பெறுவார்கள். அவர்கள்தான் ஆட்டுக்குட்டியோடு இருக்கின்றவர்கள். எனவே இங்கு திருச்சபைக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அது என்ன? கடவுளால் அழைக்க பெற்று தேர்ந்தெடுக்க பெற்று உண்மை உள்ளவளாய் ஆட்டுக்குட்டியோடு இருப்பவர்களும் வெற்றி கொள்வார்கள். நாம் ஆட்டுக்குட்டியோடு இருக்கின்றவர்கள், இயேசுவோடு பயன்படுகின்றவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் விசுவாசம் பெறுகின்றவர்கள், அந்த ஆட்டுக்குட்டினுடைய சக்தியை உணர்ந்தவர்கள், அந்த ஆட்டுக்குட்டினுடைய அர்ப்பணிப்பை உணர்ந்தவர்கள். எனவே ஆண்டவருக்கு அடிமையா இருக்கின்றவர்கள் வெற்றி காண்பார்கள். ஆண்டவருக்கு அடிமையா இருக்கின்றவர்கள் வேறு யாருக்குமே அடிமையாக இருக்க முடியாது. நம்மை அசைக்கவே முடியாது, பலவீனப்படுத்த முடியாது, துணிச்சலோடு செயல்பட முடியும். ஏனெனில் ஆட்டுக்குட்டி ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர், அரசருக்கெல்லாம் அரசர். அந்த வகையிலே 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அரசர்களுக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் என்ற பெயர் அவருடைய ஆடையிலும் தொடையிலும் எழுதப்பட்டிருந்தது. எனவே நான் பார்க்கிறோம், இங்கு ஒரு புதிய அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த விலங்கின் மீது இருக்கின்ற வார்த்தைகள் கடவுளுக்கு எதிரான வார்த்தைகள். ஆனால் இங்கு 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவர் அரசருக்கெல்லாம் அரசர். எனவே புது அனுபவத்தை இங்கு புதிய விண்ணகம் நமக்கு காண்பிக்க இருக்கிறது. அந்த விண்ணகத்திலே நாம் பார்க்கின்றோம், கடவுளை சார்ந்தவர்கள் அங்கு காணப்படுவார்கள். இந்த 17ஆம் அதிகாரம் சொல்கிறது, கடவுளால் சொல்லப்படும் வார்த்தை புரிந்து கொள்ள ஞானம் தேவை. 7 மலைகளை குறிக்கின்ற 7 அரசர்கள். 9ஆம் வசனம் 17:9 அங்கு சொல்லப்படுகிறது, அந்த 7 அரசர்களிலே 5 அரசர்கள் வீழ்ச்சி விட்டிருக்கிறார்கள். 6வது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, 7வது வர இருக்கிறது, 8வது என்பது 7 இருக்கின்ற பொழுது 8வது இருக்குமா? அதாவது அங்கு இருக்கின்ற நீரோ, வெஸ்பியன், டைட்டஸ், தொமித்தியன் ஆகிய அரசர்களுடைய காலத்தை காண்பிக்கிறது. இவர்கள் எல்லாருமே 1ஆம் நூற்றாண்டிலே திருச்சபைக்கு துன்பத்தை கொடுத்தவர்கள். இவர்கள் நிரந்தரமாக செயல்பட முடியாமல் போயிற்று. இவர்கள் என்ன செய்தார்களாம்? கொஞ்சம் காலம்தான் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். எனவே கடவுள் என்னவாறு சொல்கிறார்? மக்களை துன்புறுத்தவர்கள் நிரந்தரமாக வாழ முடியாது, மக்களை அழிக்கின்றவர்கள் நிரந்தரமாக செயல்பட முடியாது. உலகத்திற்கின்ற வல்லமையான நாடுகள் என்று சொல்லப்படும் நாடுகள் என்றுமே பிற நாட்டை அடிமைப்படுத்த முடியாது. நாட்கள் வரும், அப்பொழுது தீமைகளை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், தீமின் சக்திகளை உணர்ந்து கொள்வார்கள். இந்த திருவெளிப்பாடு 17ஆம் அதிகாரம் ஆழ்ந்த உண்மைகளை கொண்டிருப்பதனாலே தான் நாம் இந்த 17ஆம் அதிகாரத்திலே 4 வசனங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நாளைய தினத்திலும் கூட நாம் இந்த 17ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற 16ஆம் வசனம், பிறகு 17ஆம் வசனம் ஆகியவற்றை சிந்திக்கப் போகின்றோம். ஏற்கனவே 17:6, 17:13 நாம் தியானித்து விட்டோம். வரும் 2 நாட்களிலே 17, 16, 17, 17 நாம் தியானிக்க இருக்கின்றோம். இவை அனைத்தும் ரோமரசனுடைய நிலைப்பாட்டை அறிவித்து ரோமரசு சந்திக்க போகின்றவற்றை எல்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதாவது தீய இயக்கம், தீய கட்சி மக்களை ஆளுகின்ற பொழுது அவை என்றுமே ஆள முடியாது. மக்களை நேசிக்கின்றவர்கள் வர இருக்கிறார்கள், மக்களை நேசிக்கின்றவர்கள் என்று மாறுவார்கள்.
அந்த உண்மையை கடவுள் நமக்கு நினைப்பூட்டுகின்றார். எப்படி இதெல்லாம் நிகழும் என்றால், தீமை செய்கின்றவர்களை கடவுள் மனம் மாற செய்வார், உணர செய்வார். கடவுள் பழி வாங்குவது அதுதான். கடவுள் எப்படி மனிதனை பழி வாங்குகிறார்? ஒருவனை மனம் மாற வைக்கின்றார். தீமை செய்யாமல் நிறுத்தி கொள்ள, தான் செய்த தீமையை உணர்ந்து மன கஷ்டப்பட, மனம் மாற, புது வாழ்க்கை பெற்றுக்கொள்ள, எல்லாரும் நேசிக்க, எல்லாரும் அரவணைக்க கடவுள் நம்ம எல்லாருக்கும் நெருக்கடி கொடுப்பார். அந்த நெருக்கடியை சமாளிக்க முடியாது. அப்பொழுது நாம் மனம் மாறுவோம், புதிய உலகை படைக்க நாம் அர்ப்பணிப்போம். அப்படி திருச்சபையானது புதிய உலகத்தை படைக்க தன்னை முன்னிறுத்த ஆண்டவர் அருள் புரிவாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் நிறைவாவது அன்புக்காக மகிழ்ச்சியோടെ போற்றுகின்றோம். லெந்து நாட்களே 26வது நாள் நாங்கள் யாவரும் இணைந்து இந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி திருவார்த்தை தியானிக்கின்ற வாய்ப்பினை பெற்றதற்காக போற்றுகின்றோம். ஆட்டுக்குட்டியை யாரும் வெல்ல முடியாது என்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டதற்காகவும், ஆட்டுக்குட்டியோடு இணைந்திருக்கின்றவர்கள் உண்மையுள்ளவர்கள், அவர்களும் வெற்றி காண்பார் என்று ஒரு ஆதரவான வார்த்தை கொடுக்கப்பட்டதற்காக மகிழ்ச்சி அடைகின்றோம். தீய சக்திகள் தோல்வி அடையும். அந்த தோல்வி அடைவதை நாங்கள் கண்ணால் பார்த்து வருகின்றோம். அது உலகெங்கும் செயல்பட கிருபையார் கெஞ்சி மன்றாடுகின்றோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் யாவரும் இணைந்து உமது வார்த்தையை தியானித்த அதே வேளையிலே எங்களை தாழ்த்துகின்றோம். குற்றம் குறைகளை மன்னித்தருளும். எங்கள் சபை மக்களை காத்துக்கொள்ளும். ஊடகங்கள் வழியாக ஒவ்வொரு நாளும் இந்த காலை தியானத்தில் பங்கேற்பரை நீர் காத்து பலப்படுத்தி வழிநடத்தியருளும். இன்று பிறந்த நாட்கள் காண்போரையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம், வழிநடத்தி ஆசீர்வதியும். தேர்வு எழுதி 2 பிள்ளைகளையும் கரத்திலே கொடுக்கிறோம், பாதுகாத்து கொள்ளும். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் நாட்டின் அமைதி, உலக அமைதிக்கா ஜெபிக்கின்றோம். அமைதிக்கா பாடுபடுவோர், பணியாற்றுவோர் தோய்வடையாமல் உற்சாகத்தோடு பணியாற்றி வெற்றியை நோக்கி பயணிக்க உதவிட கெஞ்சி மன்றாடுகின்றோம். அன்புள்ள ஆண்டவரே, வயதானவர்கள், பலவீனமானவர்கள், மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றவர்கள், பெண் குழந்தைகள் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுத்து வழிநடத்த கெஞ்சி மன்றாடுகின்றோம். வர இருக்கிற நாட்களிலே நாங்கள் இன்னும் மென்மேலும் வசனத்திலே வலுவடைந்து வசனத்தின் வழியாக புத்துணர்ச்சி பெற்று முது ராஜ்யத்தை கட்டி எழுப்பிட கிருபையாக இருந்தருளும். எங்களை தாழ்த்துணம் பலப்படுத்தி ஆசீர்வதியும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம் எங்கள் தாயும் தந்தையுமாய் கடவுளே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் தூயான் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.